ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம கார்டு வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் நம்ம அதை தான் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏபிஐ வந்து கெட் பண்ணி நம்ம டேட்டாவை பைண்ட் பண்ண போகிறோம். அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே கோடிங்குள்ளே வந்துடலாம். ஃபேஸ் கோட் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண கோட் அப்படியே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். எங்கள் ப்ராடக்ட் கார்டுன்னு அதுக்கு பேர் வைக்கிறேன் ஒரு காம்போனண்ட்டை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் கார்டுன்னு ஒரு காம்போனண்ட் கிரியேட் பண்ணுறேன். ப்ராடக்ட் கார்ட் டாட் ஜேஎஸ்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் கார்டு நீங்கள் ஜேஎஸ் கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி ஜேஎஸ்எக்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் ஸோ ரீநேம் மட்டும் பண்ணிக்கிறேன் லைட். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக புரியாது. ஸோ ஃபஸ்ட் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லாட்டி ஐ பட்டனில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா வந்து நம்ம ஏபிலேருந்து கெட் பண்ணி நம்ம டேட்டா வந்து பைண்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் நான் பண்ண இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம லாஸ்ட்டாக இதுதான் நம்ம பண்ணது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது ப்ராடக்ட் கார்டுன்னு ஒரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. காம்போனன்ட் நீங்கள் எப்போ கிரியேட் பண்ணணும், கேப்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். ஸோ ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் நீங்கள் தந்தால் போதும், ஆர்ஏஎஃப்சின்னு தந்தால் போதும் என்ட்ரு தந்தாங்க. ஸோ ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ரியாக்டோட சின்டாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு தடையும் கோடு எழுதியிருக்கோம். ஸோ ரியாக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ அது ராங் மெத்தட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணி அது ரீசர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஒன்ஸ் டைம் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் நான் காட்டுறேன். சிவால் தந்துக்கிறேன். சிவால் தந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட் கார்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் ப்ராடக்ட் கார்டை இம்போர்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் கார்டு. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆச்சு. ஸோ
இப்படி காட்டுதுன்னா இங்க நான் கன்சோல் போட்டுருக்கேன், அதனால காட்டுது. ஓகே ஓகே, ரெஸ்பான்ஸ் நம்ம இதுல காட்டுது. ஸோ ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 404 சொல்லி வருது. ஸோ நீங்க எப்பவுமே ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ஏபி ஹிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுங்க, அப்போதான் கரெக்டா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், அடுத்து ப்ராடக்ட்ல தான் நம்ம எல்லா டேட்டா வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா டாட் அதோட லென்த்தை செக் பண்ணணும். ஸோ லென்த் கிரேட்டர் தான் 0 இருக்கா பார்க்கணும். ஸோ கிரேட்டர் தான் 0 இருந்துச்சுன்னா நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, டேட்டா வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின்னர் மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் தந்துட்டேன், இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லாட்டி நீங்க டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் இங்க யூஸ் பண்ணலாம். நீங்க ஜேஎஸ்ல டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இஃப் எல்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் தான். அப்படி இல்லாட்டி நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா நோ லோடிங் சொல்லி வச்சுக்கிறேனே. நீங்க ஸ்பின்னர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா நான் லோடிங் வச்சுக்கிறேன், டேட்டா லோடிங் சொல்லி இங்க வச்சுக்கிறேன். ஸ்கெலிட்டன் மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கெலிட்டன். ஸோ அந்த மாதிரி தான். அடுத்து நான் என்ன பண்றேன்னா அடுத்தது உள்ள ஒன்று இது பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ப்ராடக்ட் டாட் மேப் ஃபர்ஸ்ட் கரண்ட் எலிமெண்ட், அப்புறமா இண்டெக்ஸ். அதுக்குள்ள ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். இதோட ஒவ்வொரு அரேக்குள்ள இருக்கிற அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இண்டெக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா மேப் பண்றேன், ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த ப்ராடக்ட் கார்டை நான் மேப் பண்றேன். ஸோ நம்மள எவ்வளவு இப்போ 20 டேட்டா இருக்குன்னா இந்த 20 டேட்டையும் இந்த என்ன பண்ணணும் ப்ராடக்ட் கார்டு காம்பனன்ட் வந்து லூப் ஆயிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு 4 இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 20 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 20 டைம்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இந்த எரர்லாம் இப்போதைக்கு நீங்க பாத்தீங்க பாத்தீங்களா 20 டைம்ஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இந்த இது இப்போ நம்ம டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ராப்ஸ் வழியா நம்ம அனுப்ப போறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 20 டைம்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. நம்ம இதுக்கு இதுவும் சரி பண்ணலாம். எப்படி நான் சொல்றேன், நான் இப்போ கட்டர்ஸ்ல வந்து ஒரு 3 தந்துக்கிறேன். ஸோ அப்பதான் நம்மளுக்கு கேப் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கேப் கிடைச்சிருக்கா. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கேப் கிடைச்சிருக்கு, கட்டர்ஸ் தந்திருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு தாட்டியும் நம்ம மேப் பண்றோம். 20 டைம்ஸ் டேட்டா வந்து 20 டேட்டா வந்தோம்னா 20 காட்டுது. அடுத்து நான் என்ன பண்றேன்னா இப்போ நான் என்ன பண்றேன்னா டேட்டான்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறேன். டேட்டா ஈக்குவல் டு கரண்ட் எலிமெண்ட். இதுல இருக்கிற எல்லாத்தையும் நான் அனுப்ப போறேன். அதனால ஸோ கரண்ட் எலிமெண்ட் ஃபுல்லா நான் அனுப்ப போறேன். நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட்ல நான் இப்போ பாருங்க நான் இமேஜை எப்படி மாத்துறேன்னு. நீங்க வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இப்போ புதுசா தந்திருக்காங்க டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். எப்படின்னா இப்போ அதுவும் சொல்றேன் எப்படின்னு. நீங்க இந்த இடத்துல வந்து டேட்டான்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்ம டேட்டா தான் தந்திருக்கோம். ஸோ நம்ம டேட்டான்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்களா டேட்டா அமைச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டேட்டா வந்திருக்கும் இந்த ப்ராடக்ட் கார்டுக்குள்ள. ஸோ நான் இப்போ கன்சோல் பண்ற பாருங்க உங்களுக்கு தெரியும். கன்சோல் டாட் லாக் டேட்டா இங்க என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரம் சைல்டுன்னு வச்சுக்கிறேன். சேவ் தந்துக்கலாம். இந்த இடத்துல நான் சேவ் தந்துக்கிறேன். ஸோ இப்போ நான் போய்
கன்சோல் பண்ணி பாக்குறேன். ஃப்ரம் சைல்ட்ல பாத்தீங்கன்னா டேட்டா வந்து எனக்கு லூப் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டேட்டா வந்து லூப் ஆயிருக்கு. 40 டைம்ஸ் லூப் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் எப்படி நான் சொல்ற மாதிரி. இப்போ வந்து எனக்கு வந்து இமேஜ் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இமேஜ் எடுத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணலாம் டீஸ்ட்ரக்சர் எப்படி பண்றேன்னு நான் சொல்லி தரேன் பாருங்க. சேம் யூஸ் ஸ்டேட் மாதிரி தான். லெட் கர்லி பிரேஸ் அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்க டேட்டான்னு தந்துங்க. அவ்வளவுதான். டேட்டா தந்துட்டீங்களா, அதுக்குள்ள என்ன இருக்கு இமேஜ் இருக்கா, நீங்க இமேஜை வந்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க. இமேஜை பேஸ்ட் பண்ணிட்டீங்களா, இந்த இமேஜை எடுத்து இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன், சாரி, சேவால் தந்துக்கிறேன். சேவால் தந்தோன்னே இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் 3, 2, 1 கைஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்திருக்கா இந்த இடத்துல பாத்தீங்களா இமேஜ் வந்து ஷோ ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இமேஜ் வந்து ஷோ ஆயிருக்கு. ஓகேவா, இது நான் பேக்ரவுண்டும் நான் எப்படி இதை ரிமூவ் பண்றேன்னு நான் சொல்லித்தரேன். இது முன்னாடி நான் ஒரு சிஎஸ்எஸ் வீடியோ போட்டிருக்கேன். அது கூட நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க. கண்டிப்பா நான் இதுவும் சொல்றேன் நான் பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே இது பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா. இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து டைனமிக்கா வருது. ஒவ்வொரு இமேஜும் நம்மளுக்கு டைனமிக்கா வருது. இந்த இடத்துல நேம்ஸ் கூட நம்ம மாத்தலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா அடுத்தது என்ன இருக்கு டைட்டில்னு இருக்கும். டைட்டிலையும் நம்ம என்ன பண்றோம் டிஸ்ட்ரக்சர் பண்ணலாம். டைட்டில், இந்த டைட்டிலை காப்பி பண்றோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா கர்லி பிரேஸ் டைட்டில். ஸோ சேவ் பண்ணலாம். 3, 2, 1 guys இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டைட்டிலும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போறோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் டேட்டா ஃபெச் பண்ணிருக்கோம். அதை கெட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் காம்பனன்ட் குள்ள வச்சு அது ஒரு ப்ராப்ஸ் மூலமா அமைச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் டேட்டா லோடிங் எதுக்கு போட்டிருக்கேன்னு தெரியும். இப்போ தெரியல, இப்போ காட்டுறேன் பாருங்க நான் எதுக்கு போட்டிருக்கேன்னு. இப்போ இந்த இடத்துல வந்து சப்போஸ் ஒரு எரர் வந்துருச்சு, இன்னும் அந்த டேட்டாவே எனக்கு லோட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நான் இப்போ பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா டேட்டா லோடிங்ல தான் இருக்கு. டேட்டா லோடிங்ல தான் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு டேட்டா வரல. ஸோ யூசருக்கு வந்து நான் என்ன சொல்ற மாட்டேன்னா டேட்டா வந்து லோட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் இதுல ஒரு எரர் இருந்துச்சுன்னா அது நான் ஒரு வேரியபிள் யூஸ் ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணி என்ன எரரோ அது யூசருக்கு நான் ஷோ பண்ணிடுவேன். அதனால அவங்க யூசரும் பாத்துக்குவாங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா திருப்பம் அன்டூ பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் தான். அடுத்து நான் நாளைக்கு என்ன சொல்லி தர போறேன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண அப்பதான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பா புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுருக்கேன், அது லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும், இல்லாட்டி கண்டிப்பா புரியாது. ஸோ சேவ் பண்றேன். இப்போ டேட்டா எனக்கு லோட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக். இது எல்லாமே டைனமிக்கா தான் வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதை எப்படி இந்த ஒயிட் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்றது சிஎஸ்எஸ் மூலமா, அப்புறமா ஃபாண்ட்ஸ் அதெல்லாம் சின்னஸ் பண்ணி அடுத்தது வந்து நம்ம ப்ராடக்ட் டீடைல்ஸை பார்க்கலாம் அடுத்த வீடியோல. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் அவங்க பிகினர் கத்துக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.